லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. இது டைட்டானிக்கிற கப்பலா இல்ல டைட்டானிக் மாதிரி மூழ்கிற கப்பலான்னு சுவாமிஜியே சொல்லிட்டாரு. மாநிலங்களின் 13 சட்டசபை தொகுதிகளில் பாஜக பெரும் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாஜக என்னும் கட்சி டைட்டானிக் கப்பல் போல மூழ்கப் போகிறது என அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி கிண்டல் அடித்துள்ளார். சுப்பிரமணிய சுவாமியின் இந்த கிண்டல் எக்ஸ் பதிவு பாஜகவினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. மக்களவை தேர்தலில் பாஜகவால் தனி பெரும்பான்மை பெற முடியவில்லை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து புதிய ஆட்சியை அமைத்துள்ளன. மக்களவை தோல்வியை தொடர்ந்து 7 மாநிலங்களில் 13 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலிலும் பாஜக பெரும் தோல்வியை சந்தித்தது. 13 இடங்களில் 10 இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன. 2 இடங்களில்தான் பாஜக அணி வெல்ல முடிந்தது. இது பாஜகவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பாஜகவின் இந்த தோல்விகளை அக்கட்சிக்குள்ளேயே நீண்ட காலம் கலகல் குரல் எழுப்பி வரும் சுப்பிரமணிய சுவாமி விட்டுவிடுவாரா என்ன? தமது எக்ஸ் பக்கத்தில் பாஜகவின் தோல்வியை கிண்டல் அடித்து பதிவிட்டுள்ளார் சுப்பிரமணிய சுவாமி. அந்த பதிவில் சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவில் இருக்கும் நாம் நமது கட்சி டைட்டானிக் கப்பல் போல மூழ்குவதை பார்க்க வேண்டுமானால் பிரதமர் மோடியின் தலைமைதான் சிறப்புக்குரியதாக இருக்கும். 13 தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளானவை பாஜக நிரந்தரமாக மூழ்கப் போவதற்கான முன் விரிசல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். இதனால் பாஜக மூத்த தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுவாக மக்களவை தேர்தல் முடிவடைந்த உடனேயே சுப்பிரமணிய சுவாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என ஒரு லாபியில் பேச்சுக்கள் எழும். இதனை சுப்பிரமணிய சுவாமியும் உறுதி செய்வது போல பேட்டி தருவார். ஆனால் இந்த முறை மக்களவை தேர்தலுக்கு பின் சுப்பிரமணியன் சுவாமி குறித்து யாருமே பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக இப்படியா சொல்லுவீங்க, கொஞ்சம் ஹெச் ராஜாவெல்லாம் நினைச்சு பாருங்க என்று சுப்பிரமணிய சுவாமியை ஆசுவாசப்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் பாஜக கப்பல் மூழ்குவதற்குள் நம்மை மூழ்கடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.